தொழுகையிலே அன்றைய காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடுகள் உண்டு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்வேன். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை துணைவியார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் காலத்தில் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருவார்கள். சொல்கிறார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள் என்றால், தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்று விட்டால் அந்த சஹாபாக்களின் பார்வை காலு கிட்ட இருக்கும். சஜ்தா செய்யற இடத்துல கூட இருக்காது, காலுக்கு கிட்ட இருக்குமா. அந்த அளவிற்கு பேணுதலாக பார்வையை தாழ்த்தி தொழுத சமூகம். பெருமானார் இறந்ததற்கு பிறகு அபூபக்கர் நாயகம் அவர்கள் ஆட்சி காலத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே சஹாபாக்களின் தொழுகையில் அவர்களுடைய பார்வை கொஞ்சம் நகர்ந்து, எந்த இடத்தில் நாம் நெற்றி வைத்து தொழுவோமோ அந்த இடத்திலே பார்க்க ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சியிலே நெற்றி வைத்து தொழக்கூடிய இடத்திலே பார்த்த சமூகம் கொஞ்சம் பார்வையை நகர்த்தி கிப்லா திசையை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். அடுத்து சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் ஃபித்னா அவர்களுடைய காலத்தில் தான் தொடங்கியது. அப்போது இருந்த மக்கள் தொழுகையிலே தங்களுடைய முகங்களை வலது பக்கமாக இடது பக்கமாக திரும்ப ஆரம்பித்தார்கள். காலத்தினுடைய மாற்றத்தை குறித்து தொழுகையிலே எப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள் என்ற ஒரு கவலையான நிலையை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இப்னு மாஜாவிலே நாம் பார்க்க முடிகிறது.